புக் மை ஷோல எப்படி வந்து ஐபிஎல் டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா புக் மை ஷோல எப்படி வந்து ஐபிஎல் டிக்கெட் வந்து புக் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். புக் மை ஷோ ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி வந்து ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே வந்து நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்திருக்கும். அதில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐபிஎல் மேட்சஸ்க்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். எந்த டேட்டில் என்ன மேட்ச்லாம் இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓப்பனிங் ஆனதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். எந்தெந்த மேட்ச்லாம் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த மேட்ச்சுக்கு வந்து புக் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட்டு அந்த இமேஜை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா எந்த மேட்ச் எங்கே வந்து நடக்குது, எந்த டேட்டு, எந்த டைமிங், இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு புக் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எத்தனை சீட் புக் பண்ண போகிறீங்களோ அத்தனை சீட்டை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷேரடாக வந்திருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து புக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகாமல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அர்த்தம். அதனால் நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த சீட்டை புக் பண்ணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கீழே ஷோ ஆகும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதை பார்த்துட்டு புக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எவ்வளோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஜிஎஸ்டிலாம் போக எவ்வளோ அமௌண்ட் மொத்தமாக வந்துருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த டேட்டு, எந்த ஸ்டேடியம், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட ஜிமெயில், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு அப்டேட் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இங்கேயும் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இதில் நிறைய பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருக்குது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மொபைல் வேலெட்டு, கிஃப்ட் வவுச்சர், நெட் பேங்கிங்கு, யூபிஐ, பே லெட்டர், ரெடீம் பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்ககிட்ட எது இருக்குதோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து புக் ஆகிடும். உங்களுக்கான டிக்கெட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் மை ஷோ ஆப்பில் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா யுவர் ஆர்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புக் பண்ண அந்த ஐபிஎல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மேட்ச் போகிறப்போ உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிக்கெட்டை நீங்கள் அங்கே வந்து காட்டுற மாதிரி வந்து இருக்கும். இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஐபிஎல் மேட்சுக்கு எப்படி வந்து புக் மை ஷோவில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.